ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா டெட்டி பியர் மியூசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான அட்ராக்ஷன் இங்கே ஃபூகாக்கில். நிறைய பேர் இதை வந்து பற்றி சொல்லியிருந்தாங்க. பிரசித்தியா வந்து இந்த டெடி பியர் மியூசியம் போயிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெடி பியர் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. அந்த டெடி பியரை வச்சு உள்ள சூப்பரான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது ஓஜி சம்பவமாக என்னன்றதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நேற்று லேண்ட் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மழை தூருது, பெய்யல, ட்ரிசில் தான் ஆகுது, பிரச்சனை இல்லைன்னு. காலையில் அதுக்கு மேலே சந்தோஷப்பட்டேன். வெயில் மட்டும்தான் அடிக்குது, மழையவே காணோம். சைக்ளோனு என்ன, சைக்ளோன் பேர் என்ன, டைக்கூன் பேர் என்னென்னமோ சொன்னாங்க. நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சேன். பட் டெடி பேர் மியூசியம் போகலான்னு இந்த ரெண்டு குட்டிகளும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. வெளில வந்து பார்த்தா மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது. ஆமாம், கருகும்முன்னு இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே டெடி பியர் மியூசியம் போகிறோம். டெடி பியர் வாயில் குளருது. மியூசியம் போகிறோம். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். நாளைக்கு மழை வரக்கூடாது, ஏன்னா நாளைக்கு தான் நம்ம வந்து வின் ஒண்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். மழை வந்து சொதப்பாமல் இருக்கணும். ஆண்டவா, இப்போயே நான் பேரே பண்ணிக்கிறேன். வர்ண பகவானே. கண்டினியூஸாக பேசுகிறப்ப வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஆமாம், ஒரு வாரம் கழிச்சு நல்லா பேஞ்சு ஊற்றுங்க. இப்படி தானே போகணும். டெடி பியர் மியூசியம் ரொம்ப பக்கம். எங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நேராக போய் லெஃப்ட்டு திரும்பினா டெடி பியர் மியூசியமு. நாங்கள் வண்டியில் வரப்போ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டோம். இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் விமானமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்ருக்காரு, இந்த ஹோட்டலுக்காரு. பிரசித்தியா 2 கொடை தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க 2 பேரும் கொடையை பிடிச்சிட்டு ரோமா கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் கடையில் வந்து ஷெட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே நான் அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கேன். கரண்ட் கட் ஆகாம இருந்தா சரி. கரண்ட் கட் ஆகுமா? டெடி பேர்ல கட் ஆகாது, ரூம்ல கட் ஆயிருச்சுன்னா. பாருங்க, வெளியில தான் மழை பெய்யுது, ஆனா அந்த வைப்பு குறையவே இல்லை. நேற்று நாங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லா லைட்டிங்ல இருக்கு. காலையில பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க வரப்ப மறக்காம ரெயின் கோட்டு கூட இதெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க. சென்டரில் பாருங்கள் ஃபவுண்டெயின், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெடி பியர் கேஃபே அண்ட் கிஃப்ட் ஷாப், ஸ்கொயா. யூடியூப்ல பார்த்தோம், ஒரு சீனரி ஆட்டோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு பூத் மாதிரி. அங்கே வந்து அந்த சீனரியில் ஃபுல்லாக டெடி பியரில் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இந்த ஷோ நம்ம இன்னும் போகல, இந்த ஷோக்கு போகணும். இது டைமிங் பார்க்கணும் எப்போன்னு. வேணாம், இங்கே ஒரு கியாஸ்க் இருக்குது, டிக்கெட்ஸ், பை டிக்கெட்ஸ். அதில் வேறு எதாவது காட்டுச்சு. டெடி பியர் மியூசியம் தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே காட்டுது குவெண்டேஸ் ஆஃப் வியட்நாம். அதை மட்டும் பாரு, காம்போ இல்லாமல். ஃபூகாக் வியட்நாமில் இருக்கக்கூடிய டெடி பியர் மியூசியம்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து வச்சோடனே கால்ஸ் இருக்குது. கிட்ஸு வந்து பயங்கர அட்ராக்ட் ஆவாங்க. நான் வந்து இதை என்ன நினச்சேன்னா, வீடியோலலாம் பார்க்குறோம், என்னடா 4 பொம்மையை வச்சு அதுக்கு ஒரு தீமை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே, கடைங்களில் பொம்மை கடைக்கு போனாலே இதானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஸோ 2 பேரோட தாட்ஸும் இங்கே வேறையா இருக்கா, இல்லை நான் நினச்சது சரியா, இல்லை கிட்ஸ் நினைக்கிறது சரியான்றதை உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வி ஆர் புக் அண்ட் போய் பார்க்கலாம் ஒர்த்தா நாட் ஒர்த்தான்றது. ஓகே, நீங்கள் வரப்போ அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஐட்னரியில் ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கிடைக்கும். போலாமா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஃபேஸை வச்சே இங்கே வந்து டிக்கெட் வந்து இது பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மேபி வந்து இந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுனால என்னன்னு தெரியல. இவர் டிக்கெட் வந்து போயிடுச்சு, இப்போ நம்ம டிக்கெட்டே வேணாம் போல, சும்மா மூஞ்ச கட்டிட்டு விடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. இவர் தேடுறதுக்குள்ள அவங்க மூஞ்ச பார்த்தே ஓகே டன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ். இது வியட்நாமிஸோட கேப்பு. இது எடுத்து போடலாமா இல்லையான்னு தெரியல, பயந்துட்டு வச்சிருக்கோம்.
ஆமா வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டெலிபியர்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க. ஆமா 2 பேர் வந்து இருக்காங்க, 2 பேர் பேஸ்காரமா இருக்காங்க. இங்க வர இவங்க ஏதோ ஸ்கிரிபிள் பண்றாங்க. இங்க வந்து பிரசித்தியான்னு எழுதுறான்னு நினைக்கிறேன். இங்க உள்ள வந்தோடனே ஒரு இன்ட்ரோ போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க, the teddy bear house is holding a very special exhibition which it displays artifacts from around the world that have been patiently collected Dr. Teddy Jones for last 90 years. Mr. Teddy revealed some of the relics many years ago. The rest remains the mystery of the most people. Teddy bear house is placed to welcome you and wish you exciting journey to discover போட்டு இந்த பக்கம் பாருங்க, டெடி ஜோன்ஸ் வேர்ல்டு மேப். இங்கெல்லாம் போய் அவர் டிஸ்கவர் பண்ணியிருப்பார் போல. நம்ம அப்படியே உள்ள போகலாம். அவர் ஜோன்ஸா இல்லை கேன்ஸான்னு தெரியல. ஸோ உள்ள சூப்பராக இருக்குங்க. இந்த ரோமா பார்த்தீங்களா, கூமாப்பட்டி ரோமா. ரோமா உள்ள போகக்கூடாது. இங்க பாரு போட்டிருக்காங்க பாரு. அழகா இருக்கு. இந்த இடமே ரொம்ப அழகா வைப்ரண்டா இருக்கு. ஆன்டிக் பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெடி பியர்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு டைப்பா இருக்கு. இத்தனை பொம்மை இருக்கான்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய பெரிய பொம்மை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். அதோட வேர்ல்டு வெர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த இயர்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அழகா போட்டுருக்காங்க. பாரு 1930 இருந்த டெடி பியர் தான் 1940. ஸோ அதோட பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு தனி இதோட ஹிஸ்ட்ரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்க ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டெடி ஜோன்ஸ்னு போட்டிருக்கு. அவரோட ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மேபி அவர் ரூமா கூட இருக்கலாம், ஏதோ போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்டர் டெடி ஜோன்ஸ், த மெயின் கேரக்டர் ஆஃப் த டெடி பியர் மியூசியம் ஃபூகோக். இதான் அவங்களோட ஆஃபீஸ்னு போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, இங்க பார் அமெரிக்கன் ஸ்டாச்சு மாதிரி இருக்கு டெடி. மூணுல போன டெடி, போலீஸ் டெடி. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. துபாய் செட்டப்ல ஒட்டகம், ஷேக்கு, பார்பிக்யூ. இங்க உட்காந்து டெடி சுத்திட்டு இருக்காரு பாருங்க. அங்க ஒருத்தர் வாட்ச் பண்றாரு. ஒரு துபாய் தீம்ல பக்காவா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, பெட்ராவா? துபாய்னா இப்ப பெட்ரான்ற? பெட்ரானா அப்ப பெட்ரா இல்ல. ஆமா, துபாய் மாதிரி நினைச்சு சொல்லிட்டேன் மக்களே. வந்ததுல இருந்து டெடி ஜோன்ஸ் நிஜமா ஒரு மனுஷன் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு புரியுது, டெடி ஜோன் அப்படின்னு வந்து ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி ஒரு இமேஜினரியா அவர் ஒரு டெடி பேர், அவர் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காருன்ற மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடமா அவர் போனாரு, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாரு, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. இங்க ஏதோ ஒரு ராக் வந்து உருண்டு வந்துட்டு இருக்கான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் இங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெடி பேரை வந்து மனுஷங்களா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதா? ஒவ்வொரு இடத்துலையுமே இங்க வந்து அண்டர் வாட்டர்ல வந்து டெடி பேர் போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சீனரி வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அது டெடி பேரே வந்து டெடி பேரே வந்து உங்களுக்கு இங்க ஆக்சிஜன் மாஸ்க போட்டு உள்ள ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் டெடி பேர். ஸோ மனிதருக்கு பதிலாக அது டெடி பேரா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இமேஜினரி வேர்ல்டு இது. வியட்நாம்ல இருக்க டெடி பேர் மியூசியம். இது நல்லா இருக்கானா, டெடி பேர்ல ஃபுல்லா மர்மெட் டெடி பேர் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லா டெடி பேர். அட்லீஸோட பிளே கிட்ஸ் ஏரியா இருக்கும், அங்க எல்லா கிட்ஸும் விளையாண்டுருப்பாங்க. இப்ப சூப்பரா இருக்குவாங்க. வேற இடத்த காமிக்கிறேன். இதோட இடம் இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, டெடி ஜோன்ஸ் வந்து வியட்நாம்ல இருந்து இவருக்கு அவார்டு கொடுக்க கூப்பிட்டாங்களாம், ஓகேவா? அப்ப வந்து இவரு ஜெட்ல இருந்து வந்து பாராஷூட்ல இறங்கிட்டாராம். அதை பார்த்து எல்லாம் வியந்து போயிட்டாங்களாம் வியட்நாம்ல இருக்கவங்களாம். அதான் வந்து இல்ல, அவரு இதுல இருந்து வந்திருக்காரு, பாராஷூட்ல இருந்து, ஜெட்ல இருந்து பாராஷூட்ல இறங்கி இருக்கிறாரு. இது ஆக்சுவலி ஒரு ஈஜிப்ட் தீம் டெடி பியர்ஸ். இங்க வந்து
ஒரு ஈஜிப்ட் ஸ்டாச்சு இருக்கு. அதுவே டெடி பியர் ஃபேஸோட தான் இருக்கு. இங்க பாருங்க, ஈஜிப்ட் ஸ்டாச்சு பின்னாடி ஒரு கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. இங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு கத்தி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இங்க 2 மம்மிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவங்க புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, டெடி ஜோன்ஸ். அப்புறமா இந்த மம்மியை பார்த்துக்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. டெடி ஜோன்ஸ் வந்து ஒரு ஊர் சுத்தியா இருக்காருங்க. ஒவ்வொரு நாடா போயிருக்காரு, மோசமானவரா இருக்காரு. கியூட்டா அழகா இருந்துட்டு எல்லா நாட்டிலயும் போய் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இது மயான்றது என்னன்னு தெரியல, இது ஒரு ஊரான்னு ஹெட்டிங் அதான் போட்டிருக்காங்க, மயன் ட்ரைப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டெடி ஜோன்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க போல இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் அவரே அங்க மேல இருக்கதான் டெடி ஜோன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே எங்கிட்டு பாருங்க, இது டர்க்கி இல்ல, இது என்ன இடம், எல் டொராண்டோ. இது என்ன இடம்னு தெரியல, எல் டொராண்டோன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டர்க்கியில வந்து இதுலயும் விட மாட்டாங்க, பேராஷூட்டே கவுத்துறாரு இது டெடி ஜோன்ஸ். அப்படியே இங்கிட்டு பாத்தீங்கன்னா சைனாக்கும் விட்டு வைக்கல அவரு. இந்தியால இருக்காரா நம்ம பார்க்கலாம், அதுதான் நான் வெயிட்டிங்கா இருக்கிறேன். இந்த மியூசியத்தோட ஹைலைட் என்னன்னா ரியலா எல்லாமே ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கு. இது ஹலாங் பே வியட்நாம்ல இருக்க டெடி ஜோன் மாதிரி போட்டிருக்காங்க. மார்க்கெட்டு அது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, அது மூவ் ஆகிற சத்தம் அங்கே பாருங்க. அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கு, எதுவுமே விர்ச்சுவலா இல்லை, எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கு. அதனால தான் பார்க்க அழகா இருக்கு. இங்க 2 கியூட் லேடி டெடி பியர்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, பிரசித்தியா ரொம்ப நாளா வந்து ஐஸ்கிரீம் தீம் பார்க் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, தாய்லாந்து நீங்க போறப்பன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா, அதை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இது இருக்கா, இருக்கு. ஹாப்பி. ரோமா தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அங்க பாருங்க, குமாப்பட்டி அந்த பாட்டுக்கு ஒரு ஆட்டத்தை போடு. குமாப்பட்டி குமாப்பட்டி. கடைசியா விநாயக் மகாதேவ் எங்க வந்திருக்காருன்னா பூகாக் வந்திருக்காரு. விண்ட்வேர்ல்ட் ரிசார்ட்ல பாருங்க, உள்ளா தங்கி இருக்காரு. குளிக்கிறாரு, குடிக்கிறாரு, கூத்தடிக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு, ஸ்விம் பண்றாரு, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கவே அழகா இருக்கு. அந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ்ல போய் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க பாரு, கப் அடிச்சிருக்காங்க. வியட்நாம் நேஷனல் சாசர் கேம், வியட்நாமோட நேஷனல் கேம் சாசர் போல, சாக்கர். சம்டைம்ஸ் வாய் ரோல் ஆகி தப்பா படிச்சிடும். இதோட செலிப்ரேஷன் மாதிரி என் பண்ணியிருக்காங்க. பர்சனலா எப்படி இருந்துச்சுன்னு பிரசித்தியா சொல்லுவா. இதை முடிச்சு நேரம் அவுட்ல போனா ஃபன்லேண்ட் இருக்கு. இதான் 2 பேரும் கேட்டுட்டே இருந்தாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரியலாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இங்க பாருங்க, டெடி பியர் மலக்கப்படுத்திட்டு இருக்கு. ஐயோ வெயிட்டா இருக்கு, எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு தெரியுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணலாம். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. எவ்வளவு சூப்பர் சொல்லுன்றதுன்னு எனக்கு தெரியல. வெளியில போனோடனே நம்ம வெளிநாடுகள்ல எப்பயும் பாக்குற மாதிரி ஒரு சொவினியர் ஷாப் வச்சிருக்காங்க. ஃபுல்லா டெடி பியரு, கியூட்டா ஒரு லேடி டெடி பியரு, ஜென்ஸ் டெடி பியர் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வேற எல்லாம் இருக்குப்பா, ஏதோ தியேட்டர் மாதிரி இருக்கு. இங்க பாரு, இங்க ஒரு டெடி பியர். இதுவும் நானும் நிக்கிறப்ப பார்த்தா நானும் இது அண்ணன் தம்பிமா இருக்கிறோம். அவ்வளவு பெருசா ஹைட்ல இருக்கு, ஏன் ஹைட்டுக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வந்து டெடி பேர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது பெயிண்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி கிட்ஸுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 வியட்நாமீஸ் டாங். இது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 150 to 200 வரும். ஸோ நான் ஒன்று எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்க, 2 பேர் ஷேர் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். இது நல்லாவே இல்லை, டெடி பேரே இல்லை. ஷேர் இல்லைன்னா நீ பண்ணாத, ஷேர் இல்லைன்னா நீ பண்ணாத. ஓகே வெயிட். ஒரு லாங் கன்ஃபியூஷன் பிறகு பிரசித்தியா வந்து இந்த வீடு எடுத்துக்கிட்டா. ஸோ இதுதான் வந்து பிரசித்தியா பண்ண போகிற பெயிண்ட்டு. அந்த நடு வட்டத்தை மட்டும் அப்படியே விட்டுரு ஒயிட்லேயே, அந்த மஷ்ரூம் மண்டைய. ஓகே, இந்த பார்த்து பண்ணு, ஆனால் ஓப்பனிங் இல்லை, அங்கே பச்சை பண்ணு. ஜாலியாக அந்த குழந்தைங்களோடலாம் பார்த்தேன், க்யூட்டாக ஒரு பையனோட விளாண்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் பிரசித்தியாக வரைஞ்சிட்டு இருக்கான். ரோமா வரைகிறேன், ரோமா வரையணும்னா
கிறுக்கி வச்சிடும். நான் பாருங்க உட்காந்துட்டு மேலே இருந்து கீழே பார்த்துட்டு மழை நின்றுச்சு. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்க போகும்போது நான் பார்த்தேன், இங்க சூப்பரா இருந்துச்சு. அப்படியே உள்ள வந்து பெயிண்ட் பண்ண அப்பா கிட்ட கேட்டேன். அப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. பெயிண்டிங்க்கு ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிரஸ்தியாக பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ நான் தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ மூஞ்செல்லாம் என்னமோ பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண மாதிரி கூட எனக்கு தெரியல. பிரசித்தியா வந்து ஓரளவுக்கு குளறுபடியாட்டு அவளுக்கு வந்து இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும் எல்லாமே பண்ணணும், இது வாங்கே ஆகணும்னு நினச்சிட்டு வந்தா. ஆனால் அவளுக்கு வந்து அங்கே என்ன நடக்குதோ அங்கே என்ன விளையாடுறாளோன்னு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் நான் மிச்ச மீதிலாம் ஓரளவுக்கு அவள் பண்ண குளறுபடியெல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஷோ கேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசித்தியாவின் கைவனம்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிறுக்கலெல்லாம் சரி பண்ணி அதை காய வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடித்த பெயிண்டிங்கை டப்பாவில் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக பார்ப்போம். ஸோ ஒரு கடல் கன்னி நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என் கூட இன்னும் 2 கடல் கன்னிகள் இருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் ஐ மெட் மை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அழகாக இருக்குன்னா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வியட்நாமீஸ் லேடிஸ் பழங்கள் வித்துட்ருக்காங்க. அதான் வியட்நாமீஸ் லேடிஸ். ஒரு பெரிய டெடி பேர். இது என்னெல்லாம் விட ரொம்ப பெருசு. அப்பா இவ்வளோ பசங்க. ஆனால் இது மேலே படுத்துட்டா பெட்டே தேவையில்ல, ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் இங்கே வந்து வாசிச்சுட்டு இருக்கு சம்திங், ஏதோ ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம். டெடி பேர் அழகா இருக்குங்க. அல்லாமா உள்ளே போகிறப்ப ஜோன்னு மழை பெஞ்சுது. கொடை பிடிச்சிட்டு உள்ளே போனோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மழை பெஞ்சுது. இப்போ மழையே இல்லை, வெறிச்சோடி இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டது வியட்நாம் மரண பகவான் எனக்கு கேட்டுருச்சு போல. அதனால் மழையை நிப்பாட்டிட்டாரு. நாளைக்கு ஜாலியாக போய் வின் வண்டர்ஸில் செலிப்ரேட் பண்ணுங்கடான்னு. ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அப்போ சீக்கிரம் போனால் தான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் வந்து வீட்லேயே வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எங்கள் ரூமில் இருந்து இந்த ஸ்பாட் ரொம்ப பக்கங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேனால் சுற்றி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ரூமில் இருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். நம்ம நடக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பா இருக்குது, மசாஜ் பண்ணிக்கிறீங்களா வந்துன்னு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஷோ போகிறதுக்கு 9:30 ஆயிரும். அது வரை இருந்துச்சுன்னா நைட்டு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, சாரி நைட்டு தூங்கினா காலைல சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வினிஸ் டாக்ஸி நைட் ஒரு ரவுண்டு போகலாம், காலைல ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் ஃபுட் தான் இருக்குது. நேற்று நாங்கள் இந்தியன் ஃபுட்டை தேடி அலைஞ்சோம். இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட் அப்படியே கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சுற்றுறப்ப தான் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்க முடியும். வாட்டர் டாக்ஸி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலான்ட்டாங்க. கொஞ்சம் டயர்டாயிருன்றனால வீட்டில் போய் என்ன செய்யலான்றதை பிளான் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டை போட்டு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு வின் வண்டர்ஸ் போயிடணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏகப்பட்ட இந்தியன்ஸை பார்த்தோம். ஆந்திராக்காரங்க, ஹிந்திக்காரங்க, கர்நாடகாக்காரங்க நிறையா பேரை பார்த்தோம். ஸோ நிறையா பேர் வராங்க. மேக்ஸிமம் பேச்சுலர்ஸாக தான் வராங்க. நாங்கள் மட்டும்தான் ஃபேமிலியாக சுற்றிட்டு இருக்கோம். இல்லை பாருங்கள், ரெண்டல் டாக்ஸிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பக்கம் அப்படியே நம்ம போன பக்கம் எவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. நம்ம ரூம் பக்கம் பாருங்கள், அப்படியே காமாக இருட்டாக ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கிமிங்கோங்கம் ரூமுக்கு வந்தோடனே யூடியூப்பை போட்டு இந்த குட்டிங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரசு வந்து ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியாக பிள்ளைங்களுக்கு நல்லதாக சாப்பிட கொடுக்கணுன்னு கீழே பேனு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்தேன். நேற்றே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சில திங்ஸ்லாம் மிச்ச மீதியை வாங்கிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க மேடம்? இன்னைக்கு வந்து நான் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா செய்ய போகிறேன். ஏமா பேக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஒன்றா நூடுல்ஸ் செய்யுங்க, இல்லை பாஸ்தா செய்யுங்க. நூடுல்ஸ் செய்யலாம் இன்னைக்கு. ஏன்னா பாருங்க, ஓகேங்க வாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டரா இல்லை கேமராவில் போனால் நிறையா ஊரில் வந்து அவங்க லாங்குவேஜ்லேயே எல்லாம் இருக்கும். ஓகே,
இதை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இங்கிலீஷில் மாறிடும். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் என்னன்னு தெரியும். தெரியுதா? இப்போ ஃப்ரைடுனா இது, குக் வாட்டர் எல்லாமே அப்படியே மாறிடுச்சா, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறையா வித்தா தெரிஞ்சு வச்சிருக்கேன் மேன். எத்தனை நூடுல்ஸ் இதில் ஒரே டைமில் குக் பண்ண முடியும்? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் நூடுல்ஸ் என்ன ஃப்ரைட் ரைஸ் என்னன்னு கேட்டேன். யார் இல்லை, ஏன்னா நான் நூடுல்ஸுக்கு சொல்லலை, பாஸ்தா ஓப்பன் இல்லைனா பாஸ்தா இருக்குல்ல, பாஸ்தா ரெண்டாக போட்டு விடு. அதுதான் சொல்றேன். நூடுல்ஸ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதாகும்ல. ஒன்றும் ஆகாது, நான் மடிச்சு இது பண்ணி வச்சிடுறேன். ரப்பர் பேண்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் நினச்சேன் சரி நூடுல்ஸ் தான் வேணும், பாஸ்தா வேண்டாம். சரி, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரோமாக்கு ரொம்ப பசிக்குதாங்க, கூமாப்பட்டி ரோமாக்கு. உடனே வந்து இங்கே உட்காந்துட்டா. அக்கா வேற கூப்பிட்றா, அக்கா குக் ஆயிடுச்சுக்கா சீக்கிரம் வாக்கான்னு. பிரசித்தியாவுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா சரசு, ரூமை க்ளீன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அதை முடித்தோடனே சரசு பாஸ்தா முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து மேகி செய்ய போகிறாங்க. எத்தனை மேகி போட போகிற? எத்தனை உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு 1 போடவா? உனக்கு எத்தனை போடுற? எனக்கு 1.5 போடுறேன். 3 போடுறேன். 3ஆ? ஆமா, எனக்கு 1, உங்களுக்கு 1. அவங்க சாப்பிடுங்களா? 3 போடு, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. 3 போடுறேன், அவங்களுக்கு கொஞ்சம். எனக்கு இதே ஜாஸ்தி, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. ஸ்பூன்ல எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க டேஸ்ட்டுக்கு. எனக்கு என்ன ஸ்பூனா? ஸ்கூல் அவங்க இங்கிலீஷ் மேடம், இங்கிலீஷ் பேசுறாங்க ரொம்ப. ஃபுக்காக்கு இங்கிலீஷ் இது. சரி, ஸ்கூல்ல போய் என்ன பார்த்து மிஸ் கேட்ட என்ன சொல்லுவ? ஜாலியா என்ஜாய் பண்றியா? ஹாப்பியா இருக்கியா? ஜாலியா இருக்கியா? ஹாப்பியா இருக்கியா? ரோமா சொல்லுது நம்ம அப்பா நம்மளுக்காக எவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்லுது. நல்ல வேளை நாங்க எடுத்தோனே அம்மா பேரை சொல்லலையே, ஏன் என் பேர் சொல்ல நீனு? அம்மா எனக்கு ஸ்பூன் வேணும். சரி, நேற்று சாப்பிட்ட பஞ்சாபி ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. பட் இன்னைக்கு சாப்பிட்ட வியட்நாமீஸ் ஃபுட் வந்து எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. மதியானம் சாப்பிட்டதில் அந்த ஃப்ரைட் சிக்கன் ஓகே, பட் அந்த சிக்கன்லாம் வந்து வாயில வைக்க முடியல, எங்களுக்கு செட் ஆகாதனால நம்ம சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் சோறு போல வருமான்ற மாதிரி நம்ம ஃபுட்டு இல்லை தான், இது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். பட் நம்ம ஃப்ளேவர்ஸில் இருக்க ஒயிட் சாஸ் பாஸ்தா மேகியில் வாங்கியிருந்தோம், அதையும் சாஸை ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நாளைக்கு என்ன காலையில் பிளான் பண்ணியிருக்கோன்னா அவட்ட முட்டையை மட்டும் அடிச்சு சாப்பிட சொன்னேன். ஆமாம், அவர்கிட்ட பீட் பண்ணி போடுங்கன்னு சொல்லிடலான் இருக்கோம். யூடியூப் வந்ததுனால பாருங்க எவ்வளோ ஈஸியாக போச்சு. போர் அடிக்குதுன்னா நம்ம முன்னாடிலாம் வந்தால் எந்த டிவியும் கனெக்ட் ஆகாது. நம்ம நாட்டில் இல்லை, நம்ம ஊரை விட்டு வெளில போனாலும் சில சேனல்ஸ்லாம் கனெக்ட் ஆகாது. இப்போ யூடியூப் இருக்கனால என்ன வசதியாக போச்சு, நம்ம கேடிவியில் சிங்கத்தை உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஃபுக்காக்கில். சரசு நூடுல்ஸ் ஏதோ சொதப்பி வச்சிருக்கேன்னு என்ன பண்ண? இல்லடா, மிளகாத்தூள் லைட்டா போட்டேன். நம்ம சக்தி மிளகாத்தூளா? அது இவ்வளவு பிஞ்ச் தான் போட்டேன், கலர் கூட மாறல பாருங்க. ஆனா அது ரொம்ப காரமா இருக்கு, பட் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நட்பே துணை. அடுத்தது போதுமா? வேணாம்மா வச்சிரு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. டெடி பியர் வந்து ரோமா மாதிரியே அழகாக குட்டியாக இருந்துச்சு. இல்லை ரெசித்தியா உனக்கு பிடிச்சதா? எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம், நல்லா பெயிண்டிங் பண்ணாங்க. எனக்கு ரொம்பலாம் பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. கிட்ஸுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கிறோம். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ நாங்கள் போகிறோம். டேக் கேர், பை பை, லவ் யூ பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.